ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா காடை முட்டை வச்சு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த காடை முட்டை நம்ம நாட்டுக்கோழி முட்டையோட நல்ல சத்துள்ள முட்டை. இது குட்டி பிள்ளைங்களுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. இது ஒரு வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம இதை வச்சு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காடை முட்டை வறுவல். அதுக்கு நான் காடை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது சப்பாத்தி கூட, நான் எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிரேவியோட கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இது காடை முட்டை. நான் இப்போ இதில் ஒரு 9 காடை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, டிஷ்ஷுக்கு தேவைக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது போக எண்ணெயும் தண்ணியும் வேணும். அவ்வளோதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிரேவி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்கை அவிச்சிடலாம். அதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒவ்வொரு எக்கை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். இப்போ முட்டை 3 நிமிஷம் ஆயாச்சு, கொதியும் வந்தாச்சு. முட்டை ரெடி. முட்டை வெந்துட்டு இப்போ நம்ம இதை தோலை உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவிஞ்ச முட்டைகளை தோலை நீக்கி ஓட உடைச்சி தூர எடுத்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக இப்படி விட்டு விட்டு ஒவ்வொரு லைன் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் இதுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா முட்டைகளையும் அழகாக இப்படி லைன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கிரேவியாக ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இரும்பு பேனை அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் ஆனதும் தேங்காய் விடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ நான் பல்லாரி ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி அது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், வத்தப்பொடி, ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். சிம்மில் ஆக்கி வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் ஆக்கியிருக்கேன், ஏன்னா கறியுங்கிறதுக்காக. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு
1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா குறுகணும். அந்தளவுக்கு வேக வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா குறுகிட்டு பார்த்தாலே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட குட்டி குட்டி முட்டைகள் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டு, அதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நல்லா கிண்டி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வெறும் எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பரட்டி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட காடை முட்டை ரோஸ்ட் ரெடி. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு டேஸ்டான சமையலில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.